வி4யோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் எலெக்ஷன் படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த படத்தை ரியல் குட் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இயக்குனர் தமிழ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மகேந்திரன் ஜெயராஜ் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. கோவிந்த் வசந்தா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. CS பிரேம் எடிட் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் உரியடி விஜயகுமார், பிரீத்தி, அஷ்ரானி, திலீபன், ஜார்ஜ் மரியான், அருள் ஜோதி, லீ கார்த்தி, ஆண்டனி சத்யா, வினோத், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க மேலூர் மாவட்டத்தை பற்றி ஒரு மைய கதையை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு தேர்தலில் எவ்வளோலாம் பிரச்சனை நடக்கும், அதை ஏன் அரசியல்னாவே ஜனங்க வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்குறவங்களுக்குலாம் நமக்கே ஒரு கணிப்பு தெரியும், விவரம் புரியும். பொதுவாக எல்லா ஊர்லேயுமே அரசியல் அப்படின்னாவே நம்ம பையனோ கணவரோ அப்பாவோ நம்ம உறவினர்கள் யாரோ அரசியலுக்குள்ளே போனாவே எல்லாருமே ஒரு பயம் வரும்னா, ஏன்னா அந்த அதில் அவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட அந்த கிளை கிராமங்கள் அந்த ஊரில் எவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் எதனால் அப்படின்னு ஒவ்வொன்றுமே நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. நண்பர் மாதிரி நடிப்பாங்க, பின்னாடி குழி பேச்சிடுவாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட நல்லா பேசிட்டு இருப்போம், அங்கே போய் அங்கே ஒன்று சொல்லுவான், இங்கே ஒன்று சொல்லுவான். இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்ம ஆகா நம்மகிட்ட நல்லா பேசிட்டு போகிறாருன்னு நினைப்போம், ஆனால் நமக்கு பின்னாடி நமக்கு விரோதமாக வேறு மாதிரி ஒரு விஷயம் நடப்பார். அதோட கதாநாயகி ஏன் அரசியலுக்கு வந்தார், அவர் தேர்தலில் ஜெயிச்சாரா, தன்னோட அப்பாவே மகனுக்கு எதிராக ஏன் வேலை செஞ்சார் அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு நம்ம இயக்குனர் தமிழ் படத்தில் ஒரு தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காரு. பொதுவாக தேர்தல்னாவே மக்களோட பார்வை பாராளுமன்ற தேர்தல்னா அதில் ஒரு முடிவு எடுப்பாங்க, சட்டமன்ற தேர்தல்னால் அதில் ஒரு முடிவு எடுப்பாங்க, உள்ளாட்சி தேர்தல்னால் பார்த்திங்கன்னா அதில் வேறு மாதிரி முடிவு எடுப்பாங்க. ஆனால் எந்த தேர்தலாக இருந்தாலும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு அது ஒரு சவாலான விஷயந்தான். ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஏன்னா இது தேர்தலில் வெற்றின்றது ஒரு ஆளுக்கு தான் சேர்ந்தது, ஆனால் தோல்வின்றது பல பேருக்கு இது இருக்குது. எல்லாருமே அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு கனியை தட்டி பெறுகிறது தான் பலமுனை போட்டியாக போடுவாங்க. அதுக்காண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சில ராஜதந்திரங்கள், அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனை கிளப்பிட்டு இதுக்கு அவர் தான் காரணம், இவர் தான் காரணம் அப்படின்னு அனுதாபம் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி சில விஷயங்கள், சில சூழ்ச்சிகள்லாம் செய்வாங்க. அதில் படத்தில் நிறைய இடத்துல சொல்லப்படுது, அது எப்போவுமே எலெக்ஷன்னாவே ஒரு ஆபத்தானது, அரசியல்னாவே ஒரு ஆபத்தானது பல இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஏன் பொதுமக்கள் அரசியல்னாவே பயப்படுறாங்க, ஏன் ஓட்டு போடுறதுக்கு வர்றதில்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த தேர்தலும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 95% இருந்த வாக்குப்பதிவு இப்போ படிப்படியாக குறைஞ்சி 65, 59ன்னு இவ்வளோ வந்துருச்சுன்னா ஜனங்களுக்கு தேர்தல் அந்த அரசியல் அப்படின்னாவே ஒரு வெறுப்பு இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸோ ஏன் எதனால் அப்படிங்கிறது காரணம் பார்த்திங்கன்னா, அரசியலில் நல்லவங்களுக்கு அங்கே இடமே கிடையாது. 40 வருஷம் அந்த கட்சியில் இருக்கார். அவர் சீட்டு கேட்டு போகும்போது அவரை உங்கள் 40 வருடம் அனுபவம் இங்கே பயன்பெறாது, நீங்கள் நல்லது செஞ்சாலும் இங்கே பேச வராது, தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவர் கூனி குறுகி அவமானப்பட்டு மனசு நொந்து வெளியில் வர்றாரு. அப்போ 40 வருஷம் கட்சியில் இருந்து இவ்வளோ தூரம் பாடுபடுறதுக்கு இதுதான் பலனா அப்படின்னு வரும்போது நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசியல் இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஸோ அரசியல் ஏன் அப்படிங்கிறத அதை முழுக்க முழுக்க மக்கள் மேலே தான் பழியப்படுறாங்கன்னா, மக்கள் இப்படி இருக்காங்க அதனால் நம்ம இப்படி தான் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத பொதுவாக எல்லா ஊர்லேயும் ஜனங்கள் அரசியல்வாதிகள் மேலே பழியப்படுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அரசியல்வாதி மக்கள் மேலே மக்கள் இப்படி இருக்கிறனால தான் நம்ம ஒவ்வொரு தேர்தலுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம மாறிக்கணுமா இல்லை அவங்க மாறணுமா அப்படிங்கிற கேள்வியை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். ஏன்னா இவங்க மக்களை குறை சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இதில் எல்லாருமே அவங்கவுங்க பங்கை சிறப்பாக நடிச்சிருக்காங்க. லீ கார்த்தி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் சினிமாவில் இருந்தாலும் தெரி, பிச்சைக்காரன், இன்னும் சில படங்கள் அவருக்கு ஒரு முக்கிய படமாக இருந்தாலும் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் கவனிக்க வைக்கிற மாதிரி வர்றாரு. அதே மாதிரி அருள் ஜோதின்றவர் தொடர்ந்து படத்தில் வாரம் வாரம் வர்ற படத்தில் அவர் வந்துட்டு இருக்காரு. அப்பா கேரக்டர், அனுதாப கேரக்டருக்கெல்லாம் இனிமேல் இவர் தான் வருவார் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா அரசியல்வாதிக்குன்னு ஒரு சில நடிகர் இருக்காங்க, போலீஸ்காரங்களுக்கு சில நடிகர் இருக்காங்க. இவர் அப்பா கேரக்டர், அனுதாப கேரக்டருக்கெல்லாம் தொடர்ந்து இவர் தான் வந்துட்டு இருக்காரு. இவரும் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இடத்தை பிடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டனி சத்யா அப்படின்ற ஒரு திலீபனுக்கு ஒரு கையால் வர்றாரு. அவருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட மரணம் படத்தில் ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்து. வினோத் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு. படம் மொத்தத்தில் எலெக்ஷன் அரசியல் அப்படின்னாவே ஜனங்களுக்கு எப்பவுமே ஒரு பயமான பார்வை இருக்கும். அதை இந்த படத்தில் சொன்னது நம்ம பிள்ளைங்கள அரசியல் பக்கம் போக விடக்கூடாது, நம்ம நம்ம வேலை உண்டு இருக்கணும், நம்ம நியாயமாக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, நம்ம நம்ம வேலை உண்டு இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம்
விஷயம் இருக்குது. அரசியல் ஆபத்தானது அப்படிங்கிறது எப்போ எதிரி எங்கேருந்து தாக்கம்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எந்த மாதிரி யுக்தியை கையாளுவார், அதுக்கு யாரையாவது பழி கொடுக்க கூட தயாராக வருவார் அப்படிங்கிறது இந்த படத்தில் நிறைய இடத்துல சொல்கிறதுனால அரசியல் ஆபத்தானது அப்படிங்கிறத தாண்டி இதில் இருக்க நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். எலெக்ஷன்லாம் தேர்தல்லாம் இப்படித்தான் இருக்கும், நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா படத்திலும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ஒருத்தர் கருத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்குறது ரசிக்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் படம் எல்லாருமே போய் பார்க்கலாம். படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. நிறைய காட்சிகள் வந்து நம்ம பார்த்து அரசியலில் எப்படி இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் செய்திகளில் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள்லாம் படத்தில் வரும்போது சரி இது இங்கே நடந்தது அங்கே நடந்தது அதை தான் இதை நினச்சிருப்பாங்க அப்படிங்கிற நினைக்க தோணுது. தேர்தல் அப்படின்னாவே நண்பன் எதிரி ஆயிரம், எதிரி நண்பன் ஆயிரம். இது வந்து எல்லா ஊர்லேயும் நம்ம பார்க்குற ஒரு விஷயந்தான். தேர்தல் வந்துட்டா அந்த வேட்பாளர் அவர் அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ நல்லது செஞ்சேன், இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ செஞ்சுக்கேன்னு இது வரைக்கும் எந்த வேட்பாளரும் சொல்லி நம்ம பார்த்ததில்ல. இவர் அந்த எவ்வளவு ஊழல் பண்ணாருன்னு இவர் ஒரு பட்டியல் வெளியிடுறாரு. இவர் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்டியல் வெளியிடுறாரு. மாறி மாறி அவங்களா மாறி தூத்திக்கிடுவாங்க, மண்ணள்ளி போட்டுக்குவாங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊழல் செஞ்சுட்டு ஒரு பல்பொடி விளம்பரத்துக்கு சிரிக்கிற மாதிரி டாட்டா காமிச்சிட்டு போவாங்க. அதுதான் ஏன்னா ஜனங்க வந்து அதை வந்து ஒரு பெருசாக பார்க்குறது இல்லை. ஊழலுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் ஆகிப்போச்சு. ஏன்னா மக்களும் ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்களா, அதனால் ஊழலுங்கிறது ஒரு சாதாரண விஷயமாச்சு. ஐயோ நம்ம தலைவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு எந்த தொண்டனுமே அதுக்காண்டி பயப்படுறதில்ல, வெக்கப்படுறதில்ல. இது வந்து அரசியல்வாதிக்கும் சாதாரணம் போச்சு, மக்களுக்கும் சாதாரணமாக போச்சு. அதையும் நம்ம படத்தில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட அரசியலில் தான் நம்மளும் இருக்கோம்னு நினச்சி சில நேரத்தில் நம்மளும் சிரிச்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது, சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி இயக்குனர் தமிழ் வந்து இந்த படத்தை நிச்சயமாக ஒரு கற்பனை கதையாக வச்சுருக்க மாட்டார். தமிழ்நாட்டிலையோ இல்லை வேறு மாநிலங்களோ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் ஒரு பின்னணி வச்சுருக்காருன்னு நான் யூகிக்கிறேன். ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் கற்பனையாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து எல்லாரும் கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க. நன்றி, வணக்கம்.